மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆறு, நம்பியாறு, கருமேனியாறு வெள்ளநீர் கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்த நிலையில் எம்எல் தேரி பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தாமிரபரணி ஆற்றில் இருந்து வெள்ளநீர் கால்வாயில் 3200 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு, மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஆகியோர் தெரிவித்திருந்தனர். தாமிரபரணி ஆற்றில் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீர் திசையன்விளை பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் தாமிரபரணி ஆறு, நம்பியாறு, கருமேனியாறு நதிநீர் இணைப்பு திட்டத்தின் மூலம் சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ளநீர் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கால்வாயில் தண்ணீர் செல்வதன் மூலம் நாங்குநேரி, ராதாபுரம், திசையன்விளை, சாத்தான்குளம், உடன்குடி, திருச்செந்தூர் உள்ளிட்ட தாலுகா பகுதி விவசாய பொதுமக்கள் பெரிதும் பயனடைவார்கள். தற்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்த தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதை தவிர்க்க உடனடியாக வெள்ளநீர் கால்வாயில் திறந்துவிட வேண்டும் என திசையன்விளை தாலுகா விவசாய பொதுமக்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய ஆலோசனைப்படி நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இப்போது நீங்கள் பார்த்திருப்பீங்க, தாமிரபரணி ஆற்றில் கரை புரண்டு ஓடுகின்றது, கடலில் கலக்கின்ற தண்ணீர் அதிகமாக போகுது. இந்த தண்ணீரை எங்கிருந்து எடுத்து இதை பயன்படுத்தலாம் என்று நம்முடைய மாவட்ட ஆட்சியர் நீர்வளத்துறை அதிகாரிகளோடு ஆலோசனை செய்து கோரையாறு பகுதியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் கிடைத்தது. கிட்டத்தட்ட அதுவும் இந்த கால்வாயெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முதலில் 500 கன அடி தண்ணீரை திறந்து விட்டு அதன் பின் 1000 படிப்படியாக உயர்த்தி நேற்று மாலை 3200 கன அடி தண்ணீர் இந்த வெள்ள கால்வாயில் எடுக்கப்பட்டு நள்ளிரவு ஒரு 12-1 மணி அளவில் நம்முடைய திருநெல்வேலி கன்னியாகுமரி சாலையில் உள்ள பொன்னாக்குடி அருகே இருக்கின்ற பாலத்தின் வழியே அதை கிராஸ் செய்து தண்ணி பெருகிட்டு இருக்கு. நேற்று டிஆர்ஓ போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இப்போ கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கணக்கெடுப்பு நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கும் வெயிட் பண்ணி கணக்கெடுப்பு பண்ணி தொடர்ந்து வச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு ஃபுல் டேட்டா சொல்லியிருக்காங்க. வாழையை பொறுத்த வரைக்கும் மழை ஒரு 15 ஹெக்டேர்ஸ் தான் ஒரு இனண்டேஷன் இருக்குன்னு இப்போதைக்கு காலையில் டேட்டா கொடுத்தாங்க அம்பாசமுத்திரம் தாலுக்காவில். அந்த 15 ஹெக்டேர்ஸும் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் அந்த பயிர் சேவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நெல்லை பொறுத்த வரைக்கும் 2 டேஸ் கழித்து தான் நம்ம எடுக்கணும், கணக்கு எடுக்கணும். இல்லை நிவாரணம் இதை ஃபுல்லாக வாங்கினதுக்கப்புறம் சிஆர்ஐக்கு நாங்கள் அனுப்பிட்டோம். டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்லேருந்து ஏற்கனவே ஒரு பேட்ச் 2 மாதத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்கி கொடுத்தோம். திசையன்விளை, சாத்தான்குளம், நாங்குநேரி மலை பிரதேசம் இதற்காக ஒரு நல்ல கனவு திட்டம், நல்ல ஒரு வளமான திட்டமான வெள்ளநீர் கால்வாய் உருவாக்கப்பட்டது. அது 18 வருஷமா செயல்படாமல் இருந்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இப்பொழுது நிறைவு பெற்று என்று அறிவித்து விட்டார்கள். ஆனால் ஒரு தேர் செய்து அதுக்கு அச்சாணி சரியாக இல்லை என்றால் தேர் செய்து புள்ளியில் ஓடாது. அதே மாதிரி இப்போ 3000 கன அடி தண்ணீர் வெளியே அங்கே வெள்ளாண்மையில வெளியே விட்டுருக்கேங்கிறாங்க. ஆனா இங்க வர்றது ஒரு 500 கன அடி கூட தொழில் சேர மாட்டேங்குது. அதனால அது குறைபாடுகளை கலைந்து இந்த வறட்சி பகுதியை வளமாக்க அது என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அரசும் அதிகாரிகளும் அது தக்க நடவடிக்கை எடுக்கணும். நமது கனவு திட்டமான நம்பியாறு, கருமையாறு இணைப்பு திட்டத்துல இந்த வருடம் ஓரளவு நல்ல மழை பெய்யுள்ளது. இந்த மழையை எங்களுக்கு கருமேனி நமக்கு தினகரனில டேம் அமைத்துள்ளார்கள். அந்த டேம் மூலம் எங்களுக்கு எம்எல் தேரி, எங்கள் தெஷ்வால பகுதி இப்படி பகுதிகளுக்கு ரொம்ப வறட்சியான பகுதி, இந்த பகுதிகளுக்கு தண்ணீர் தரணும். கிட்டத்தட்ட எங்களுக்கு செல்வண்டத்தில் இன்னைக்கு 25 கண்ணாடி இன்னைக்கு சர்ப்ளஸ் ஆகுது. அதனால மாவட்ட ஆட்சியாளர்கள் எங்களுக்கு இந்த நம்ம எம்எல் தேரிக்கு, தெஷ்வால பகுதிக்கு தண்ணீர் தந்து அவ்வளவு பகுதியும் நிரப்பி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்க ஏரியாவில் எம்எல் தேரி இந்த ஏரியா, எங்க ஏரியா ஃபுல்லாவே செம்மண் பூமி. இந்த ஏரியாவில் ஃபுல்லாவே எவ்வளவு கோடி லிட்டர் தண்ணி விட்டாலும் ஃபுல்லா ஏற்றிட்டு பழையபடி நமக்கு திருப்பி தரோம். அதனால எவ்வளவுதான் தண்ணி வந்தாலும் எங்களுக்கு தாங்கும். இங்க இப்போ 20,000 கன அடிக்கு மேல சிலிண்டர் அங்க தாமிரபரணி ஆத்துல தண்ணி திறந்து விட்டு அனாமத்தா கடலுக்கு போய் சேருது. அந்த தண்ணி தான் எங்களுக்கு ஒரு 3200 கன அடி ரெடி பண்ணி காலெல்லாம் வெட்டி இருக்கு. ஆனா தண்ணி 1500 கன அடியே வரமாட்டேங்குது தெரியா. இப்ப தண்ணி 3 நாள் ஆச்சு திறந்து விட்டுருக்காங்க. எங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இங்க வரல. தாமிரபரணி ஆத்துல 20,000 கன அடி தண்ணி கடலுக்கு வேஸ்டா போகுது. இந்த வெள்ள கால்வாய் வெட்டினாங்க. ஆனா என்ன 3 நாள் ஆச்சுங்கிறாங்க 3200 கன அடி தண்ணி திறந்து. ஆனா இன்னும் 3 நாள் ஆகியும் இந்த திசைமலை ஏரியாவுக்கு இன்னும் வரல.
எம்பல் தேரிக்கும் வரல, கருமேனியாத்துக்கும் வரல. இப்போ சடநீர் கால்வாய் வழி தான் தண்ணி கொஞ்சோண்டு வந்துச்சு. அதுவும் ஒரே பஞ்சாயத்தா இருக்கு. ஒரு பக்கம் அந்த பக்கம் உடங்குடி லைன் கொண்டு போனோங்கிறாங்க, ஒரு பக்கம் சாத்தாவரம் லைன் கொண்டு வரணுங்கிறாங்க. இப்போ நீங்க இந்த வெள்ள கால்வாய் வெட்டும் போது நீங்க கருமேனியாத்துல வந்து 500 கணக்கு திறக்குறீங்க. ஆனா இந்த சடநீர் கால்வாயை வந்து நீங்க அகலப்படுத்தி இப்போ புத்தந்தருவை வைரந்தருவைக்கு வந்து 1000 கனடியா நீங்க ஏற்பாடு பண்ணி அதுல சேர்த்துருக்கணும். நீங்க சேர்க்காம விட்டுட்டாங்க அரசாங்கம். இதுல கொஞ்சம் நீங்க எப்படியாவது காப்பாற்றி விடுங்க. அரசாங்கம் தான் இதெல்லாம் செய்ய முடியும். இதை வெட்டின திமுக அரசுக்கு நன்றி தான். ஆனா நீங்க 3 நாள் ஆகியும் தண்ணி வரலையே. அதுக்கு யாராவது ஒருத்தர் ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுங்க. ஏரியா கிருஷ்ணகிரி சுற்றுவட்டாரத்தில் வந்து போன வருஷம் வறட்சினால தண்ணி இல்லாமல் தென்னை மரம், வாழை மரம், பனைமரம் வரைக்கும் பட்டு போச்சு. இந்த வருஷம் எங்க ஏரியாவுக்கு தண்ணி இந்த வெள்ளநீர் கால்வாயில இருந்து தண்ணி கொண்டு வந்துச்சுன்னா எங்க ஏரியா வந்து செழிப்பாகும். அதனால நாங்கள் விவசாயிகள் அனைவரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வெள்ளநீர் கால்வாயில தண்ணி அங்கே நிறைய தண்ணி தாமிரபரணியில் வந்து வேஸ்ட் போகிற தண்ணி திருப்பி விட்டா எங்க ஏரியா செழிப்பாகும்னு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் மழையில மழை தண்ணியோட வந்து வெடிக்கிட்டு இருக்கு. இன்னும் வெள்ளநீர் அளவு தண்ணி அங்கே 3200 தண்ணி 3202 தண்ணி திறந்துருக்கதா நான் நியூஸ் பார்த்தேன். இங்க கொஞ்சம் கூட தண்ணி வரவே இல்லை. நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க.